أعوذ بالله من الشيطان الرجيم إن الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون صدق الله العظيم نحمده ونسلم على رسوله الكريم وبعد மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் மாதத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற தஃப்சீர் அமர்வின் அடுத்த நிகழ்வாக இன்று இடம்பெற இருப்பது சூரத்துல் ஹுஜராத்துடைய 4வது ஆயத்துக்கான விளக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சூரத்துல் ஹுஜராத் பண்பாடுகளை பற்றி பேசுகின்ற ஒரு சூரா என்று நாங்கள் சொன்னோம். குறிப்பாக அல்லாஹு தாலாவோடு பண்பாடாக நடந்து கொள்வது, அதனைத் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நாகரிகமாக பண்பாடாக நடந்து கொள்வது என்பது பற்றிய வசனங்களைத்தான் தற்போது வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு இன்னும் பல பண்பாடுகளையும் நாகரிகங்களையும் பற்றி அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்லிக்கொண்டு செல்கிறார். இப்படியா சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது 4வது ஆயத்திலே, அதாவது இன்று நாங்கள் பார்க்கின்ற ஆயத்திலே, இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇ ஹுஜராத், என்று சொன்னால் நிச்சயமாக, அல்லதீன யுனாதூனக, நாதா என்று சொன்னால் அழைத்தான், நாதாண்ட சத்தமிட்டு அழைத்தான். நாதா என்ற சொல்லுடைய ப்ரெசன்டென்ஸ் தான் யுனாதி, அதனுடைய ப்ளூரல் ஃபார்மட் தான் யுனாதூனக. கே என்பது உங்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கும். நிச்சயமாக உங்களை சத்தமிட்டு அழைக்கின்றவர்கள். எப்படி அழைக்கிறார்கள்? மிவ்வராயில் ஹுஜுராத், மிவ்வரான பின்னால, மிவ்வராய் என்று சொன்னால் பின்னால். ஹுஜுரத் என்ற சொல்லுடைய பன்மை தான் ஹுஜுராத். ஹுஜுரத் என்றால் ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் அல்லது அறைகள், ரூம்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். அதாவது இந்த சூறாவுடைய பேரும் ஹுஜுராத், ஹுஜுராத் அறைகள் அல்லது ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்ஸ். அதாவது அறைகளுக்கு பின்னால், ரூம்ஸுகளுக்கு பின்னால் உங்களை கூவி அல்லது சப்தமிட்டு அழைக்கின்றவர்கள் அக்ஸருஹும், அரபிலே அக்ஸர்னா மிகவும் அதிகமான, அவர்களில் அதிகமானவர்களுக்கு லா யஅகிலூன, லான்னு சொன்னால் இல்லை, அகாலன்னா புரிந்து கொண்டான், அகால யஅகிலூன் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை, அவர்களுக்கு புத்தி இல்லை என்ற கருத்திலே அல்லாஹு தஆலா இந்த பிரயோகத்தை கையாண்டிருக்கிறார். அக்ஸருஹும் லா யஅகிலூன், அவர்களில் அதிகமானவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை என்று ஒரு கடுமையாக கண்டிக்கின்ற பாணியிலே அல்லாஹு தஆலா இந்த சுப்ரயோகத்தை கையாண்டிருக்கிறார். எனவே இந்த 4வது ஆயா சூரத்து ஹுஜராத்துடைய இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன், நிச்சயமாக உங்களை அறைகளுக்கு பின்னால் சுற்றி சுற்றி சத்தமிட்டு கூவி அழைக்கின்ற அத்தகைய மனிதர்களில் அதிகமானவர்கள் லா யஅகிலூன், எதனையும் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை, அவர்களுக்கு புத்தி இல்லை என்ற தோரணையிலே அல்லாஹு தஆலா இந்த கருத்தை முன்வைக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த ஆயத் எதனை பேசுகிறது? ஏன் அல்லாஹு தஆலா திடீரென்று அப்படி சொல்கிறான்? 2வது ஆயத்திலே நீங்கள் உங்களது சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். உங்களுக்கு மத்தியிலே ஏனைய சகோதரர்களோடு பேசுவது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச வேண்டாம், அப்படியெல்லாம் சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம் என்று வழிநடத்தினான் அல்லாஹு தஆலா 2வது வசனத்தில். 3வது ஆயத்தில் அந்த ஆயத்து சொன்னதற்கு ஏற்ப, 2வது ஆயத்து சொன்னதற்கு ஏற்ப சஹாபாக்கள் தங்களது பழக்கங்களை மாற்றிக்கொண்டு மிகவும் மரியாதையாக, அமைதியாக, மிக நளினமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பேச ஆரம்பித்தார்கள். அப்படி ஒரு பண்பாட்டு எழுச்சி ஒன்று, மாற்றம் ஒன்று அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது. அதனால் அவர்களை பாராட்டினார் 3வது ஆயத்தில். அதனை நாங்கள் கடந்த அமர்வுகளை பார்த்தோம். லஹும் மக்ஃபிரா வ அஜ்ருன் அதீம், அப்படி தங்களை மாற்றிக்கொண்டவர்களுக்கு பெரிய மன்னிப்பும் இருக்கிறது, இறை மன்னிப்பும் இருக்கிறது, ஒரு மகத்தான கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது 3வது ஆயத்திலே நாங்கள் பார்த்தோம். இந்த தொடர்ச்சியில் திடீரென்று 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கின்ற பொழுதோ அல்லது ஓதுகின்ற பொழுதோ, இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத், யாரோ ஒரு சாரார் வந்து அங்கேயே சத்தமிடுகிறார்கள். இதனை பின்னணி என்றும் இல்லாமல் ஒருவர் சாதாரணமாக குர்ஆனை எடுத்து புரட்டி நேரடியாக பார்த்தால் எப்படி அதனை புரிந்து கொள்வார்கள்னா, நிச்சயமாக அவர்கள் யார் அவர்கள் என்ற ஒரு கேள்வி வரும். உங்களை சத்தமிட்டு அழைக்கிறார்கள், யார் உங்களை அல்ல நீங்கள்னா யார்? மின் வராஇல் ஹுஜராத்னா அறைகளுக்கு பின்னால் நின்று கொண்டு தான் அப்படி அழைக்கிறார்கள். எந்த அறைகள், யாரை குறிக்கிறது என்ற கேள்வி கண்டிப்பாக படிக்கின்ற ஒவ்வொரு மாணவனுக்கும், எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த கேள்வி இந்த குர்ஆன் ஆயத்தை வாசிக்கின்ற பொழுது வர வேண்டும். அப்படியானவர்கள் அல்லாஹ் தஆலா அக்ஸருஹும் லா யஅகிலூன், அப்படி பண்பாடற்ற முறை நடந்து கொள்கின்றவர்கள் அல்லாஹ் தஆலா கடுமையாக வண்டிக்கிறார்.
எனவே இந்த ஆயத்துக்களை இப்படி நாங்கள் கேள்வி கேட்டு கேட்டு மிகவும் மெதுவாக நிதானமாக பார்த்தால் இந்த ஆயத்தை புரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக சில பின்னணிகள் அவசியப்படுகின்றன. ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம், இந்த சூறாவில் குறிப்பாக சூரத்துல் ஹுஜராத்திலே பல ஆயத்துகளுக்கு பின்னால் உடனடியான காரணிகள் நிறைய தொடர்புபட்டிருக்கின்றன. அதை தான் உலூமுல் குர்ஆனிலே சபபு நுசூல் என்று சொல்வார்கள், உடனடி காரணிகள். அப்படி அதே போன்று இந்த அவர்கள் சத்தமிடுகிறார்கள் என்ற யார் அவர்கள் என்பதனை புரிந்து கொள்வதற்கு சீராவை நாங்கள் கொஞ்சம் வாசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது ஆரம்ப கால, இடைப்பட்ட கால, நவீன கால எல்லா அறிஞர்களும் இமாம்களும் தஃப்சீராசிரியர்களும் போல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை ஆதாரமாக காட்டி விளங்கப்படுத்துவார்கள். அல் அக்ரா பின் ஹாபிஸ் என்ற ஒரு நாட்டுப்புற ஒரு அரபியின் தலைமையில் ஒரு கோத்திரம், பனு தமீம் என்ற கோத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டிலே மதீனாவுக்கு வருகை தருகிறது. அப்படி வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் நபவியிலே பக்கத்தில் தான் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அங்கே மனைவிமார்கள் இருக்கின்ற பொழுது இவர்கள் பின்னால் சுற்றி அறைகளுக்கு பின்னால் குர்ஆனை சொல்வது போன்று மிவ்வராயில் ஹுஜுராத் பின்னால் கடுமையான துணியிலே எப்படி அழைக்கிறார்கள், யா முஹம்மத் உஹ்ருஜ் லனா ஸலாஸன் உஹ்ருஜ் லனா. அவங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேரை சொல்லி அழைப்பது அவ்வளோ நாகரிகம் இல்லை. முஹம்மத் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பேர் தான். நேரடியாக சஹாபாக்கள் யாருமே முஹம்மதன் சொல்லி அழைக்கின்ற ஒரு நிலை இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்ற பொழுது பொதுவாக யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ் என்ற அந்த மரியாதையான பிரயோகங்களைத்தான் கையாளுவார்கள். ஆனால் இந்த அல் அராப்னு சொல்கின்ற நாட்டுப்புறத்தை சேர்ந்த ஒரு கூட்டத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். எப்படி வருகிறார்னா பின்கதவால் வருகிறார்கள், அறைகளுக்கு பின்னால் வருகிறார்கள். யா முஹம்மத் என்று கடுமையான துணியிலே குர்ஆனை சொல்வது யுனாதூனக என்று கூப்பிட்டு சத்தமிட்டு ஒரு கேவலமான துணியிலே யா முஹம்மத் உஹ்ருஜ் லனா ஸலாஸ் வெளியே வாருங்கள் என்று ஒரு கடுமையான துணியிலே வீட்டுக்கு வெளியிலே வர சொல்கிறார்கள். 3 முறை அந்த பிரயோகத்தை கையாண்டதாக ஹதீஸ்கள் வலியுறுத்துகிறது. அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இன்ன மதஹனா ஸைனுன் வ இன்ன தம்மனா ஷைனுன். நாங்கள் புகழ்ந்தால் அப்படி புகழ்வோம், நாங்கள் இகழ்ந்தால் கடுமையாக இகழ்வோம். ஏனென்றால் நாங்கள் தான் அரபிகளிலே கண்ணியமானவர்கள் என்று தங்களது பரம்பரை பெருமைகளை பேசிக்கொண்டு பாரம்பரிய புராணங்களை பாடிக்கொண்டு நாங்கள் மிக மரியாதையானாக்கள் வந்திருக்கின்ற பொழுது நீங்களே வீட்டுக்குள்ளே இருக்கிறீர்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் வந்தால் எவ்வளவு தூரம் எங்களை மரியாதையாக பார்க்கணும் என்ற தொனியிலே அவர்கள் பேசுகிறார்கள். அதுவும் பேசுவது முன்கதவால் வந்தல்ல, பின்கதவால் சுற்றி பேசுவார். இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா உடனடியாக ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டிலே இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறார். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறேன், நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம், இந்த ஆயத்து இந்த சூறா கடைசியாக இறங்கிய சூறாக்களில் ஒன்று. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு, மனித சமூகத்துக்கு அல்லாஹு தாலா சொல்ல விரும்பிய செய்திகளில் முக்கியமான பல செய்திகள் சூரத் ஹுஜராத்தில் இருக்கின்றன. எனவே இந்த நேரத்தில் நடைபெறுகின்ற ஒரு மிக முக்கியமான சம்பவம் தான் அவர்களை சந்திக்க வருகின்ற டெலிகேஷன் பின்னால் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் தான் வருகிறார்கள், திடீரென்று வருகிறார்கள். அவ்வளவு கடுமையான சோழிகள் பிஸிகளுக்கு மத்தியில் இருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு இதனை விளங்கப்படுத்துகின்ற பொழுது இமாம் இப்னு கசீர் அல்லது இமாம் பைதாவி போன்ற தஃப்சீர் ஆசிரியர்கள் இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்வார்கள். இது வந்த நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அந்த கைலூலான்னு சொல்வார்கள், அதாவது பகல் நேரம், நூன் டைம். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரமெல்லாம் நின்று வணங்குவார்கள். கொஞ்சம் பகல் நேரத்தில் ஒர்க் பண்ணி கொண்டு போகிற நேரங்களில் கொஞ்சம் சோர்வு அடைவார்கள், சலிப்படைவார்கள், டயர்டாகுவார்கள், இதை லேசாக தூங்கி எழும்புவாங்க. அதுக்கு கைலூலான்னு சொல்கிறேன். அந்த தூக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவிலே இருக்கிறது, நாங்கள் பார்க்குறோம், அந்த ட்ரெடிஷன்லேயே நாங்கள் பார்க்குறோம். அப்படியான ரெஸ்ட் எடுக்கிற ஒரு நேரத்தில் கொண்டு தான் அந்த சத்தத்தை எழுப்பும். எப்படி ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். அப்பாயின்மெண்ட் இல்லை, அதுவும் மரியாதையற்ற வசனங்களை பயன்படுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரளவு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுப்பதற்கு முயற்சிக்கின்ற பொழுது தான் டிஸ்டர்பாக இப்படித்தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இப்பொழுது பாருங்கள், இந்த ஆயத்தை நன்கு புரியும் என்று நம்புகிறோம். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத், நிச்சயமாக அந்த அறைகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு உங்களை கூப்பிட்டு சத்தமாக அழைக்கின்றவர்களுக்கு அக்ஸருஹும் லா யக்லூன், நிறைய பேருக்கு தலையே இல்லை,
அல்ல அவர்களுக்கு புத்தியே இல்லை அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுதோ இந்த விடயங்களை நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொன்னது உஹ்ருஜ்னா யா முஹம்மது என்ற சொற்பிரயோகத்தை அவங்க கையாளுகிறார்கள். எனவே இதுதான் இந்த ஆயத்துக்கான சபபு நுசூல், நேரடியான உடனடி காரணமாக அமைகிறது. என் அன்புக்குரிய சகோதரர்களை இப்படி ஆயத்தை பார்க்கின்ற பொழுது எங்களால் இன்னும் பல விடயங்களை புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது. ஆரம்பத்தில் 2வது வசனத்திலே உங்களுக்கும் மத்தியிலே நீங்கள் பேசிக்கொள்வது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடு சத்தமாக பேச வேண்டாம் என்று ஒரு வகையான கட்டளையை பிறப்பித்தது 2வது ஆயத்தில். 4வது ஆயத்திலே வேறொரு மிக கடுமையான கட்டளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்கதவால் நாகரிகமற்ற முறையிலே சத்தமிட்டு இப்படி அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது டிஸ்டர்ப் பண்ணுவது ஒரு வகையிலும் நாகரிகம் இல்லை. அப்படி நடந்து கொள்வது அக்ஸர்ஹும் புத்திசாலித்தனமானது அல்ல என்ற கருத்தை இந்த ஆயத்து வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளை, இங்கு ஒரு மிக முக்கியமான மற்றொரு படிப்பினையும் இருக்கிறது. வீடு வாசல்களுக்கு வருகின்ற பொழுது எப்படியான பண்பாட்டை கையாள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்து கூட சொல்கிறான். சூரத்து நிசாவில் கூட நாங்கள் பார்க்கிறோம், வஅத்துல் புயூத் மின் அபுவாபிஹா, நீங்கள் எப்பொழுதும் வீடுகளுக்குள் வருகின்ற பொழுது அதனுடைய முன்கதவினால் வர வேண்டும், முறையாக வர வேண்டும், அனுமதியோடு வர வேண்டும், நாகரிகமாக வர வேண்டும் என்று தான் குர்ஆன் வலியுறுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவில் கூட நாங்கள் பார்க்கிறோம், வீடு வாசலுக்கு சென்றால் நீங்கள் கண்டிப்பாக பெர்மிஷன் எடுங்கள், அனுமதி எடுங்கள், அவர்களை அசௌகரியங்களுக்கு உட்படுத்தாதீர்கள், அனுமதி மறுக்கப்படுகின்ற பொழுது திரும்பி வைத்து விடுங்கள், 3 முறை அனுமதி கேளுங்கள், 3வது விடுத்தம் உங்களுக்கு வீட்டுக்குள்ளிருந்து பதில் வராத பொழுது நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. எனவே ஒரு வீடு வாசலுக்குள்ளால் சென்றுகின்ற பொழுது எப்படியான நாகரிகமான பண்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் அதிகமாக வலியுறுத்தியிருக்கின்றன. இப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அதைவிட மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளுக்கு கூடாக வலியுறுத்தி சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த வகையில் தான் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஆயத்திலே இப்படியான படிப்பினைகளை நாங்கள் எங்களால் அவதானிக்க முடியுமா இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அநாகரிகமாக நடந்து கொள்ள எவ்வளவு பாரதூரமான விடயம். அது மாத்திரமல்ல, ஒரு வீட்டுக்கு வருகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அழைக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த பக்கமாக வர வேண்டும், அசௌகரியம் உட்பட வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான நல்ல பல செய்திகள் எல்லாம் இந்த ஆயத்துக்களுக்குள்ளாக இருக்கின்றன. எனவே தான் இந்த சூறாவுக்கு ஹுஜூராத், அறைகள்னா மானங்களோடு சம்பந்தப்பட்ட சூறாண்டு கூட அறிஞர்கள் நவீன காலத்தை விளங்கப்படுத்துவார்கள். ஒவ்வொருவரும் மானங்களை பாதுகாத்து கொண்டு வாழ்கிறார்கள். வீடுகளுக்குள்ளால் அவர்கள் வாழ்கின்ற பொழுது அறைகளுக்குள்ளால் வாழ்கின்ற பிரைவேட் அப்பார்ட்மெண்ட்ஸ் என்று ஆரம்பத்தில் சொன்னோம். அவர்களுடைய பிரைவசி எல்லாம் பேணப்படுகின்ற சந்தர்ப்பம். அந்த கட்டத்தில் அவர்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் அந்த மானங்களை புண்படுத்தாத வகை நாங்கள் நடந்து கொள்ள வேண்டி இருக்குது. இப்படியான ஒவ்வொரு மனிதனுக்கொண்டும் வழங்கப்பட்டிருக்கின்ற தனித்துவங்கள், பிரைவசிகளை பாதுகாத்து கொண்டு அவர்களுக்குரிய மரியாதைகளை வணங்கி கொண்டு வாழ வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த ஆயத் சொல்ல வருகிறது என்ற விஷயத்தை நாங்கள் இந்த ஆயத்துக்கூட புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரி, இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு எமது வாழ்க்கையிலும் இந்த வீடுகளுக்குரிய பண்பாடுகள், தனிப்பட்ட பண்பாடுகள் நாங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.